முத்து ரொம்ப கோவமா வீட்டுக்கு போகிறாங்க. போகிறது மட்டும் இல்லாமல் பார்லரம்மா வெளில வாங்கன்னு சொல்லி சத்தம் போடுறாரு. என்னாச்சு முத்து, ஏன் எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட ஏன் வம்புக்கு வந்துட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏங்க எப்படிங்க உங்களுக்கு இப்படிலாம் மனசாட்சி இல்லாமல் நடந்துக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்கள், நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது கற்பனை பண்ணிட்டு வந்துட்டு என் மேலே பழி தூக்கி போட்டுருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா இங்கே வாங்கப்பா எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு கூப்பிட்றாங்க. அப்போ மனோஜ் வராங்க. ஏன்னா நானே 3 லட்ச ரூபாய் காணாமல் போச்சுன்னு சொல்லி டென்ஷனில் இருக்கேன், உனக்கு என்னடா பிரச்சனை அப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன் 3 லட்ச ரூபா பிரச்சனை தாண்டா இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ஆமாண்டா அந்த 3 லட்ச ரூபாய்க்கு யார் எடுத்தாங்கிறத கையும் கழுவும் சிக்கிட்டாங்க, நான் அதுக்கு ஆதாரத்தோடு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டேன்னு ரோகிணி, என்னது இவன் வளர்றான், நம்ம தான் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் நம்ம எதுவுமே ரெக்கார்ட் ஆகாமல் பண்ணிட்டோமே, அதுக்கப்புறம் இப்படி இவனுக்கு கிடச்சிருக்கோம், என்ன இருக்கும், ஏதாவது நம்ம மாட்டியிருப்போமா, அப்படிலாம் வாய்ப்பு இருக்காது, ஆனால் நம்மளை தானே கூப்பிட்டானே அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வியோடு அப்படி டென்ஷனாக நின்றுட்டுருக்குறாங்க. ரோகிணியும், என்ன பாலரம்மா கையும் கழுமா சிக்கிட்டேன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னங்க வளர்றீங்க, ஏதாவது 3 லட்ச ரூபாங்கிறீங்க, இப்போ என்னமோ நீ சிக்கிட்டியான்னு சொல்லி கேட்குறீங்க. ஏங்க பணத்தை காணான்னு சொல்லிட்டு நானும் மனோஜும் தான் காலிலேருந்து தேடிட்டு இருக்கோம், கேட்டுட்ருக்கோம், விசாரிச்சுட்ருக்கோம், நீங்கள் திடீர்னு என்ன பணத்தை நான் என்னமோ தூக்குன மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் தான் தூக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை அப்படியே ஆன் பண்ணி டிவிலையும் போடுறாங்க. எல்லாரும் வந்துடுறாங்க. அப்போ என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள் பார்லரம்மா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனாவும் சொல்கிறாங்க, என்ன ரோகிணி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தீங்களாப்பா, சொந்த கடையில் தானே 3 லட்ச ரூபாய் திருடிக்கிட்டு அங்கே வேலை பார்த்தவங்கள அப்பாவி அவங்க 2 பேரும் அவங்ககிட்ட நீ தான் பணத்தை திருடுன்னு சொல்லி திருட்டு பட்டம் கட்டி வெளியில் அனுப்பிச்சு விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்தில் 3 லட்ச ரூபாய் கொண்டு கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வேற அனுப்பிச்சாங்கப்பா. இத்தனை வேலையும் இந்த பார்லரம்மா தான் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற விஜய், என்னது பொய் பித்தலாட்டம் திருட்டு எல்லா என்னென்ன 420 வேலை இருக்கும் உலகத்தில் அத்தனையும் இவளுக்கு மட்டும்தான் அத்துப்படி அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்போ முத்துக்கிட்ட என்ன முத்து, நான் இருக்க மாதிரி ஏதோ கிராஃபிக்ஸில் பண்ணி கொண்டு வீடியோ போடுறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அவருக்கு இந்த கிராஃபிக்ஸில் பண்ணுறது அந்த வேலை இந்த வேலை அந்த திருட்டுத்தன வேலையெல்லாம் தெரியாது, நீங்கள் தான் படிச்சவங்களாச்சே, நீங்களாம் தான் அது மாதிரிலாம் பண்ணுவீங்க, அவருக்கு இதை பற்றி என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் இப்போல்லாம் உலகத்தில் எல்லாத்துக்குமே தெரிய வரும், யாரோ ஏதோ வீடியோ போடுற மாதிரி நான் என்னமோ எடுக்கிற மாதிரி கிராஃபிக்ஸில் மாற்றி கொண்டு காமிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் வீடியோ எக்ஸாக்டாக, அப்போ சொல்கிறாங்க ரோஹிணி, எக்ஸாக்டாக இதே மாதிரிலாம் பண்ணிட்டு வர முடியாது, நீங்கள் தான் இருக்கீங்க, நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் போய் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறத கேட்டுட்டு, இங்கே பாருங்கள் ஸ்ருதி, நீங்கள் அவங்களுக்கு தேவையில்லாமல் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை, எதுக்கு ரோஹிணி இப்படிலாம் பண்ணுற, நீ பணத்தை திருடுனது மட்டும் இல்லாமல் காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ தேடின மாதிரி தெரிந்தால் கூட பரவாயில்ல, ஒன்றும் தெரியாத அப்பாவியில் திருட்டு பட்டம் கட்டி அமைச்சிருக்கேன், இதை என்னால் மன்னிக்கவே முடியாது, எதுக்கு இப்படி பொய் மேலே பொய் பேசிகிட்டு இருக்கிற நீ, அப்படி 3 லட்ச ரூபாய் எடுத்து உனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மனோஜ் ஏரோகு நீ கூடவே நீயே பணத்தை எடுத்துக்கிட்டு யாரோ எடுத்துட்டாங்க காணாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி கூடவே தேடிட்டு இருக்கிறீல்ல, எப்படி என்னால் உன்னை சந்தேகப்பட முடியும், அந்தளவுக்கு நீ பண்ணுறையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜுக்கிட்ட விஜயா சொல்கிறாங்க, ஏண்டா கூடையே திருடி வச்சுக்கிட்டு பணத்தை காணா திருடு போயிடுச்சுன்னா எப்பட்றா, இது நல்ல கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒழுங்காக சொல்லு, 3 லட்ச ரூபாய் எடுத்து என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி விஜயா கேட்குறாங்க. அப்போ மனோஜும் கேட்குறாங்க, 3 லட்ச ரூபாய்க்கான தேவை என்ன, அப்படி என்ன உனக்கு செலவு வந்துருச்சு 3 லட்ச ரூபாய்க்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் முழிச்சிட்டே இருக்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, வேற என்ன, எதுக்காச்சும் யாருக்காச்சும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறக்கு இல்லை ஆள் வச்சு அடிக்கிறதுக்கு பணம் கேட்டிருப்பாங்க, தேவைப்பட்டிருக்கும், அதுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் முத்து, உங்களால் மீனானாலே தான் இந்த வீட்டில் நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்க, நீங்கள் பண்ணுற திருட்டுத்தனமில்ல கடைசி எங்ககிட்ட மாட்டுது, நாங்கள் கொண்டு சொன்னால் அது நாங்கள் உங்களுக்கு பகையாளியாக தெரியும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க, இங்கே பாரு முத்து மீனாவே நீ திட்டுறதுல உனக்கு எந்த ஒரு அதுகதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நீ இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ என்ன பேச சொல்கிற நீ பண்ணுற திருட்டுத்தனத்துக்குள்ள என்னை துணை சொல்கிறியா, நீ ஒழுங்காக 3 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்து வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்கிட்டலாம் பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு அந்த பணத்தை எடுத்த, அதுக்கான காரணத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டே நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, இந்த வீட்டில் எல்லா வேலையும் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மன்னிச்சு விட்றீங்க, மறுபடியும் திரும்ப இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பூ கட்டுறவ சொன்னால் இவர் கேட்பாரு, நான் சொன்னால் அது கேட்க மாட்டார், நான் அன்றைக்கே சொன்னேன் இவன் நிறைய திருட்டு வேலை பண்ணிகிட்டு இருக்கிறா, வீட்டுக்குள்ளேயே விட வேண்டாம்னு சொல்லிட்டு, நீங்களும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து தான் சத்தியம் வாங்குற அப்படி இப்படின்னு எல்லாம் என்னமோ பண்ணி இவளை வீட்டுக்குள்ள விட்டீங்க, அவளுக்கு திருட்டுத்தனம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சத்தியமெல்லாம் சக்கரை பொங்கல் திங்கிற மாதிரி, அதெல்லாம் போனால் போயிட்டு போகுது, எல்லாத்தையும் நம்மளையெல்லாம் கிறுக்கும் கேனையும் ஆக்கிட்டு அவள் என்ன வேலை பார்க்கணுமா அந்த வேலையை பார்த்துக்கிட்டே
இருக்கிறா. ஆனால் இன்ன வரைக்கும் அவள் பண்ணுற வேலைக்கெல்லாம் என்ன காரணம் ஏது இன்ன வரைக்கும் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ரொம்பலாம் போட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம். அவங்க ஏதோ ஒரு பெரிய திருட்டுத்தனத்தை பண்ணிக்கிட்டு மறைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதை மறைக்கணுங்கிறக்காக இது மாதிரி சின்ன சின்னதாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை விட பெருசாக ஏதோ ஒரு நாளைக்கு மாட்ட போகுது, அன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க முத்து, தேவையில்லாமல் என் இமேஜை ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இதுக்கு மேலே வேறு உங்களுக்கு இமேஜ் இருக்குதா? நீங்கள் திருட்டு பண்ணுறீங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறீங்க, பொய் பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் இல்லாத அம்மா அப்பா மலேசியாவில் இருந்தாங்கன்னு வேறு பொய் பேசுகிறீங்க, எத்தனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இன்னும் இதெல்லாம் சின்னது, இதை விட பெருசாக ஒரு விஷயம் இருக்குது, அது என்னன்னு தெரியல, ஒரு நாளைக்கு மாட்டுவீங்க கையும் கழுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, விஜயா, டே வாடா ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா, இவகிட்ட என்னத்துக்காக இந்த 3 லட்ச ரூபாய் எடுத்தாங்கிற கேட்டோம்னா நம்ம யாரு கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறா, இப்படியே விட்டுட்டு இருக்க முடியாது, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அவங்க விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் உண்மை வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் முத்து, உனக்கு எப்படி இந்த வீடியோ கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி ரவி கேட்குறாரு. வேறு ஒன்றும் இல்லைடா, அந்த ராணி இருந்தாங்கல்ல, அந்த ராஜா தான் எனக்கு கால் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை எடுத்துருக்கிறாரு, என்கிட்ட ஃபோனை கொடுத்து பார்க்குறப்ப தான் எனக்கே ஒரே ஷாக் ஆயிடுச்சு. ஆனால் அன்றைக்கே நான் அவங்க கடையில் வச்சு என்னை அவமானப்படுத்துறப்பே நான் அதை காமிச்சிருப்பேன். ஆனால் எல்லாத்துக்கு முன்னாடி காமிச்சு இவங்களை அசிங்கப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு தான் என்னை நான் வெளில வந்ததுக்கப்புறம் எனக்கு தனியாக கூப்பிட்டு இதெல்லாம் காமிச்சான். அவனுக்கு இருக்கிற அறிவு, அவனுக்கு இருக்கிற மனிதாபிமானம் கூட இந்த பார்லர் அம்மாக்கு இல்லை. அவன் நினச்சிருந்தா அப்போவே கடையில் எல்லாத்துக்கு முன்னாடி வச்சு அவமானப்படுத்திருக்க முடியும். இருந்தாலும் கடையை வச்சு நடத்துகிறாங்களே, நாளை மணி கடை ஓட முடியாதுன்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக அந்த பையன் நடந்துக்கிட்டாப்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்கிற மனோஜ், நான் தேவையில்லாமல் அவங்களை வேறு திட்டி வீட்டு கடையை விட்டு அமுச்சு விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டே, ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறேன்னா கூட இருக்கவங்கள நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கப்புறம் கடைக்கு ஆளை வச்சதுக்கப்புறம் அவங்க மேலே சந்தேகப்படாதடா, சந்தேகப்பட்டு இப்படி நல்ல மனசுக்காரங்களை கஷ்டப்படுத்தாதடா, உனக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, கூட இருக்கவங்களே திருடிட்டு இருக்கிறப்போ மற்றவங்கள நீங்கள் சந்தேகப்படுறதுல என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாத்தியா ரோஹிணி, உன்னால் எல்லாத்துக்கிட்டையும் நான் அசிங்கப்பட்டு இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே அசிங்கப்படுறதுக்கு என்னதான் இருக்குது, நீங்கள் கிளம்பு, முதல்ல போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க ஆண்டி அப்படின்னு அப்போ ஒன்றும் வேண்டாம், அப்படியே நாங்கள் மன்னிச்சு உன்னை விட்டுட்டே இருப்போம், நீ வாட்டுக்கு இதே மாதிரி திருட்டுத்தனத்தையும் பொய்யும் பித்தலாட்டம் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு எங்களை உருக்குறிச்சிட்டு இருப்ப நீங்கள் அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க ஆண்டி, இது மாதிரி நான் பண்ண மாட்டேன். இது மாதிரி எத்தனை தடவை நீ சொல்லியிருக்கிற, ஆனால் திரும்ப ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிட்டே வந்துக்கிட்டே தான் இருக்கிறேன். முத்து சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மறைக்கிறதுக்கு தான் இது மாதிரி சின்ன விஷயமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற, ஒழுங்காக சொல்லு, இல்லைன்னா 3 லட்ச ரூபாய் யாருக்கிட்ட கொடுத்த, எதுக்கு எடுத்த, அந்த பணத்துக்கான தேவை என்னன்னு சொல்லு, நான் உங்களை விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே எதுவுமே சொல்லாமல் நின்றுக்கிறாங்க. இங்கே படுற அவெல்லாம் சொல்ல மாட்டா, ஏன்னா சொன்னால் மாட்டிப்போம்ல, போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டோம்னா இவன் சொல்லிட்டு இருக்கிறான்ல ஏதோ பெரிய விஷயம் இருக்குதுன்னு எல்லாம் சேர்ந்து கையும் கழுவ மாட்டோம், அப்போ நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பமா, இதுக்கு மேலே இவ கூட எனக்கு எப்படி வரதுன்னே தெரியலமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதான்டா நான் சொல்கிறேன், இவளையெல்லாம் அப்படியே டைவர்ஸ் கொடுத்துட்டு அமுச்சு விட்டே இருடா, இனிமேல் இவ வீட்டுக்குள்ளேயே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்மளை 2 பேர் பேசி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லுங்கள், நீங்கள் தான் என்ன முடிவெடுத்துருக்கீங்க சொல்லுங்கள், நீங்கள் தானே மன்னிச்சு வீட்டுக்குள்ளே விட்டீங்க, இப்போ நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாரு ரோஹிணி, நீ பண்ணுறது மிகப்பெரிய தப்பு, இப்போ போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மான மரியாதை உனக்கு போகிறது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு வந்த மருமக இப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் பேசுவாங்க, வீட்டுக்கு வந்த மருமக வீட்டில் இருக்கிற சந்தோஷத்தை நீடிக்க வைக்கணும், இப்படி தலகுனியை வைக்கக்கூடாது, நீ எல்லாம் எதுக்கு இப்படிலாம் பண்ணேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பா, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா, அம்மா சொல்கிற மாதிரி போய் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க விசாரிக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த 3 லட்ச ரூபா பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி முத்துவும் சொல்கிறாரு.